கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்பை இந்த படத்தில் கொடுத்திருக்கின்றாங்க. ஆகையால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த படத்தை உருவாக்குவதற்கு அதை இந்த படம் மட்டும் இல்லை, சின்ன சின்ன திரைப்படம், அதை சிறிய பட்ஜெட்ல செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு, பெரிய பட்ஜெட்ல பண்ற படங்களுக்கு மிகப்பெரிய பைனான்சியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கு கை கொடுத்து உதவுற ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதியாக மகேந்திரன் நகர், அவருடைய உழைப்பில் இந்த படம் அவரும் தம்பி திருமலையும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால முதல்ல இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ற இந்த மகேந்திரன் நகருக்கு இந்த சபையின் வாயிலாக என்னுடைய நன்றியும், மேலும் மேலும் சிறிய தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்க அண்ணன் கே ராஜன், அவர் திட்டுவாரு, சண்டை போடுவாரு, பேசுவாரு, ஆனா உரிமையோட எல்லாத்தையும் பண்ணுவாரு. எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் போய் நிற்கும் பொழுது, போடா போய் செய்யடா, நான் இருக்கிறேன்டான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு எங்களுக்கு காவல் தெய்வம் எங்கள் அண்ணன் கே ராஜன். ஆகையால் இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு மத்தியில நான் தம்பி திருமலைக்காக வேண்டி இங்கே பேச வந்தா கூட, இந்த படத்தினுடைய இயக்குனர் தம்பி ரொம்ப சின்ன வயசு இப்பதான் பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா படம் பார்க்கும் போதே தெரியுது அதனுடைய அந்த ஃபேக்ட் எப்படி படம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு காமெடி படம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால முழு படத்தையும் எங்களுக்கு பார்க்கறதுக்குரிய வாய்ப்பு வெகு விரைவில் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற பெப்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆர்.கே. செல்லுமணி அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு சங்கத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சிவா அவர்களே, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு விநியோகர் சங்கத்தினுடைய தலைவர், என்னாலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அண்ணன் கே ராஜன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அருமை அண்ணன் அழகன் தமிழ்மணி அவர்களே, சகோதரர் பழனிவேல் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற இயக்குனர் எழில் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்களே, அரங்கத்தில் வீட்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து, அருமை சகோதரர் திருமலையுடைய டி கிரியேஷன்ஸ் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இசை வெளியீட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொள்கின்ற தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கிற சூழலை உருவாக்க வேண்டும், அதற்கு இந்த படம் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்கிற இதே நேரத்தில், ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரையுலகமும் தயாரிப்பாளர்கள் மிகவும் இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த சூழலில், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தயாரிப்பாளர்களை மீட்டெடுத்தால் திரையரங்கமாகட்டும், விநியோகஸ்தர்களாகட்டும், பெப்சியுடைய தொழிலாளர்களாகட்டும், எண்ணற்ற திரையுலகை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களும் மிக பயனடைவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இப்பொழுது இருக்கிற ஒரு தேக்க நிலையை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நேற்றைக்கு திரையுலகத்தை சார்ந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடைப்பு தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம் ஒன்று கூடி எதிர்காலத்தில் தமிழ் திரையுலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள். அதை பின்பற்றி நடப்போமானால் நிச்சயமாக எதிர்காலம் தமிழ் திரையுலகம் சிறப்பாக அமையும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாம் தர வேண்டும் என கேட்டு இந்த படக்குழுவுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய பேர் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க, அதுக்காக தான் பேசணுன்ற ஒரு கண்டிஷன்ல இங்க நிறைய எமோஷனல் இருக்கு, அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு பாக்குறோம். ஒரு நல்ல கதை தான் தமிழ் சினிமாவை உச்சத்துக்கு கொண்டு போகுது. அந்த நல்ல கதையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தா மட்டும்தான் அந்த படம் வெளிவரும். இல்லைன்னா எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகனாக இருந்தாலும்
நடிகையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய டெக்னீஷியனா இருந்தாலும் அந்த படம் தடைப்பட்டு தான் இருக்கும். அப்படி எண்ணற்ற படங்கள், நல்ல கதைகள் கொண்ட நல்ல படங்கள் எல்லாம் பாதியிலே எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. படத்தை முடித்துவிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெளியீடு செய்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல படங்களை பார்த்து கொண்டு விடுபட்ட கதைகள் எல்லாம் யோசிச்சு தினந்தோறும் சினிமாதான் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு நாமளும் வெற்றி வரிசையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரே எண்ணமாக, ஒரே குறிக்கோளாக, ஒன்று உச்சத்தை தொடக்கூடிய ஒரு இயக்குனராக, இல்லை என்றால் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. வேறு எதுவுமே என்னுடைய நோக்கங்கள் இல்லை. நான் தயாரிப்பாளராக ஆவேன் என்பது ஒரு நாளும் நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு தொழில். ஏன் என்று சொன்னால், மறைந்த என்னுடைய குருநாதர் திரு கே சுபாஷ் அவர்கள் ஒரு அப்பாவாக, ஒரு அண்ணனாக, ஒரு நண்பனாக அவரிடத்திலே நான் பணியாற்றி இருக்கிறேன். தொடர்ந்து 7 ஆண்டுகள் 45 உதவி இயக்குநர்கள் அவரிடத்திலும் இருந்தும் வெளியே சென்ற பிரபவம். அவருடைய வழியிலே இவ்வளவு படங்கள் எடுத்திருக்கிறார், இவ்வளவு படங்களை வெளியிட்டு இருக்கிறார். நாம் ஒரு இயக்குனராக வெளியே வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக சினிமாவை கையாள வேண்டும் என்பது அவரிடத்தில் இருந்ததான் நான் பயிற்சி எடுத்தேன். அப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது, ஒரு இயக்குனராக அவர் அலுவலகத்திலே வந்து செல்லாத எந்த ஒரு சினிமா கலைஞனும் இல்லை. இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அவருடைய அலுவலகத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அவர் சந்திக்காத மனிதர்களே இல்லை. அவர் கடைசி காலகட்டத்தில் என் மனதிலே ஒரு ஆழமான பதிவு வந்தது. இயக்குனராக மட்டுமே நான் வழி நடத்த வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிய பிறகு அவருடைய கஷ்டங்களை நேரடியாக பார்த்து இயக்குனராக மட்டும் இருந்தால் நாம் சந்தோஷமாக மட்டுமல்ல, நிம்மதியாக போய் தூங்கலாம் என்று நினைத்தேன். காரணம், 20 படங்களை தயாரித்த பிறகுதான் அவருடைய கஷ்டங்களை நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் கேட்கும் போது சொல்லுவார், நாம் நேசித்து வந்த தொழில், நாம் எதையும் கொண்டு வரவில்லை. ஒரு இரவில் ஒரு வெற்றி வந்தால் எல்லாம் சரியாயிடு விடும்டா, நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும் அப்படின்னுவார். சார், நீங்க ஒரு பெரிய ஜாம்பவான். உங்களுடைய படைப்பு சத்திரியன் என்கின்ற மாபெரும் ஆக்ஷன் படத்தை பார்த்து உங்களிடத்திலெல்லாம் வேலை செய்ய வேண்டும், உங்களெல்லாம் சந்திப்பேனான் என்று பல நாட்கள் சென்னையிலே நான் சுற்றிய காலங்கள் உண்டு. தயாரிப்பு வேணாம் சார், ஒன்லி டைரக்ஷன் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லும் போது கடைசி உதவி இயக்குனராக அவரிடத்தில் நான் பணி செய்தேன். அதுதான் எனக்கு முதல் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. 45-60 உதவி இயக்குனர்கள் அவரிடத்தில் இருந்து கடந்து பிறந்தது நான் கடைசியாக சேர்ந்தவன். தொழிலை நேசித்துக் கொண்டே இருந்தால் அந்த தொழில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர்தான் எனக்கு அறிவுரை சொன்னார். ஆனால் அவருடைய அந்த தொழில் பக்தியை பார்த்து தயாரிப்பு வேண்டாம் என்று நான் நிலையாக இருந்தேன். அவர் காம்ப்ரமைஸ்ல தான் சொல்றாரு, கடுமையான நெருக்கடி ஒரு தயாரிப்பாளர் கிட்ட தான் இருக்கு. தயாரிப்பாளர் போடுகிற பணங்கள் அவருக்கான நிலையான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று அன்று நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்ப 10 ஆண்டுகளுக்கு மேலாக தயாரிப்பாளர்களுக்கு மதிப்பு எதுவுமே இல்லை, மற்றவர்களுக்கு அனைவருக்குமே மதிப்பு இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன். தயாரிப்பாளர் கடவுளால் நான் ஆக்கப்பட்டேன். எனக்கு அந்த நினைப்பே வந்ததில்லை. ஒரு இயக்குனராக மட்டும் இருந்திருந்தால் இன்று என்னிடத்தில் ஒரு 20-25 கோடிகள் சொத்து இருந்திருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக தன்னைத்தானே தியாகம் பண்ணி தினந்தோறும் சம்பாதிக்கிறேன். சினிமாவில் எவ்வளோ வழிகள் இருக்கு. இன்னைக்கு 10,000 வந்தா கூட நான் கதைக்காகவும் உணவுக்காகவும் என் தொழிலுக்காகவும் நான் முதலீடு செஞ்சுட்டு இருக்கேன். அவருடைய படைப்பெல்லாம் பார்த்து பிரமிப்பில் வந்தேன்.
அவருக்கெல்லாம் அசிஸ்டண்டா சேரணும். அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா. ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே அந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றோம் ஒரு நாள் பதில் இல்லை. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டுல இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து, கேரவன்ல இருந்து, தங்கறதுல இருந்து, சாப்பாடுல இருந்து, வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கிற பணம் உனக்கு யாரு? உங்க அப்பா அம்மா கொடுக்கலையே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கறியா? யாருடைய பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்கறாங்க யாருக்கு தெரியும்? ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரோமோட் பண்ணும். நான் டெய்லியும் அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எல்லா படத்திலும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்ச அவர் வரணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிக்கிறாரு, வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்திலையும் ப்ரொமோஷன்ல பாக்குற ஒரே ஒரு அடுத்து சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பாக்குற தனுஷ் ஒவ்வொரு படத்திலையும் முன்னாடி நிற்கிறார். ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமும், முழு உரிமையும், பல கோடிகளை சம்பாதிக்க போறது ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலங்க. எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் போராடுறாங்க. லாஸ்டா ஒரு படம் பார்த்தேங்க, வாஸ்கோட காமான்னு ஒரு படம். அவர் ஒரு 6 வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. இன்னைக்கு கூட போய் இந்த பங்கனுக்கு வருது, ஒரு ப்ரொமோஷன் சாங் விடுறதுக்காக ஓடுறாப்ல ஒரு ஹீரோ. ஒரு இயக்குனருக்கு பெரிய பக்கபலமே ஒரு நடிகர்கள். இவங்க எல்லாம் இருந்தாதான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போறது, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்கிறாப்லன்னா இந்த வெற்றி படத்தினாலதான். இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி ஓடிடில 15 கோடி, நான் 5 கோடி கொடுக்குறேன், எடுத்துட்டு போவேன் படத்தையே. சொல்லலாம், வாயில சொல்லிட்டு போலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட உட்கார்ந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்க போது அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சா, ஆனா நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம் தான் பொறுமையா இருந்தோம். இதுல இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்கார்ந்துருக்காங்க, எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து போராட்ட களத்தை நிக்கிறாங்க. ஜெயிச்ச பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்க நினைக்கிறவங்களே தோக்கடிச்சுட்டு போயிடறாங்க. அதுதான் இங்க சினிமா நடந்துட்டே இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியா தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன். அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அற்புதமான சிந்தனை உள்ளாரு. ஒரு நாள் கூட நெகட்டிவாவே பேச மாட்டாப்ல. ஆனா வந்துருந்தேன், சூப்பரா வந்துடுறேன், சூப்பரா வந்துடுறேன், அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேன். அது போல ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்துல இருக்கும்போதுதான் ஒரு பெரிய படமாக வெளியே வருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்கு. எல்லா படம் வாங்கலுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்துல சொல்றவங்க தான். இந்த அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்றாருன்னா அவர் அதுக்கு பிடிச்சுதான் பேசுறாரு. இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நடிகனும் தான் படத்துல கமிட் ஆவறங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், சிவாண்ண இருக்காரு, ராஜண்ண இருக்காரு, செல்லுமணி அண்ணன் இருக்காரு. தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன், ஒரு படத்தில் நடிச்சு அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்க கொடுத்துட்டு போறோம். படம் ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாதான் கேரள வந்தாப்ல. படத்தை நைட்டோட நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்சம் ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கபலமா இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலயும் வந்து நிக்கணும் ப்ரொமோஷனுக்கு. இது எனக்காக சொல்ல, எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய படத்துக்கு நான் சொல்லவே வரல. போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்ல மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணும்ன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது?
ஒண்ணு இயக்குநர்கிட்ட பேசணும், இல்ல தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியா இருந்து இருந்து இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களை எவ்வளவு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு. இந்த படத்தில் இருக்க இந்த படம் வெளியே வரதுக்கு யாருக்கு இப்ப இல்லையா சுதாகர்னு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா இந்த படம் எப்படி வரும்? ஆரம்பிச்சிருக்க முடியாது. தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு. அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே, போலிய கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வரும் நம்பிக்கையில எப்படி மகேந்திரகுமார் கேட்ட உடனே பணம் கொடுக்கிறாரு. எனக்கு 3 படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் தீ நகர் எடுத்தேன். தயாரிப்பாளர் ஒரு நாளும் வரவே மாட்டார். உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம். அகம்பொருன்னு ஒரு படம் எடுத்தேன், அதே போல எல்லாத்தையும் நடத்தணும். அதுக்கப்புறம் காசே தான் கிடையாது. அந்த ப்ரொடியூசர் வரவே மாட்டார். படத்தை பண்ணி கையில கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம். என் கூட நடிச்ச எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப இந்த படத்துக்கு படம் 4 வருஷமா போராட்டமா தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு ஒரு நல்ல படம்னு தோணிக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் சொல்றேன்னா பிரஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலன்னா பரவாயில்லைங்க, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடைய ப்ரொமோஷன்ல நிற்கணும்ன்றது ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணிவோடு கட்டளை எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்பட இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நம்முடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். அதுபோன்று பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒருவேளை நான் திருமலை பேசுறதுக்கு முன்னாடி பேசி போயிருக்கலாம்னு நினைச்சேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்து திருமலை ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் வரலன்னா டைரக்டர் யூனியனே கழிச்சிருவான்னு சொல்லி பயத்துல நான் வந்துட்டு போயிடலான்னு வந்து வந்தேன். ஒரு ஃப்ரெண்ட்லியா சொன்னேன். உண்மையா அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அந்த இயக்குனர் வந்து புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா வர இது வந்து நம்மளுடைய கஷ்டம் எந்த திரைப்படமும் கஷ்டம் இல்லாம வந்ததே இல்லை. அதுக்குதான் வந்து அந்த முன்னாடி நம்ம படத்தோட ரிலீஸே வந்து டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி எவ்வளவு கஷ்டமோ அது போல ஒவ்வொரு திரைப்படமும் அந்தந்த காலகட்டத்துக்கு சிரமமா தான் இருக்கு. முதல்ல வரும்போது அழகு பெருமாள் பேசினாரு, டைரக்டர் எவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒரு படம் டைரக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அவர் வந்து. அதனால எவ்வளவு டைரக்டர் கஷ்டம். படகோபி வந்தாரு, ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு கஷ்டம். அவர் டைரக்ட் பண்ணல, அதனால டைரக்டரோட கஷ்டம் அவருக்கு தெரியாது. ப்ரொடியூஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம். உண்மையில கஷ்டம் தான். திரைப்படத்துறை வந்து நம்ம வந்து ஜாலியா மகிழ்ச்சியா படம் பார்த்துட்டு போறோம். இந்த திரைப்படத்தை உருவாக்குறது வந்து ஒரு 400-500 பேரை வந்து எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ப்ராஜெக்ட் பண்றது கஷ்டமான வேலை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது கொஞ்சம் திறம்பட பண்ணா இது போல கஷ்டம் வராது. நிச்சயமா இந்த படம் பார்த்தோம், நிச்சயமா இந்த படம் ஒரு ஃபிளரிஷா இருக்கு, ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்கிரீனுக்கு ஒரு டைட்டா இருக்கிற இதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியா இருக்கும். அதனால இந்த படம் நிச்சயமா எல்லாராலும் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் வந்து ஒரு சொத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சொரு பதங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லருங்கிறது நிச்சயமா அந்த ஆடியன்ஸை திரைக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு ட்ரெய்லரா இருக்கணும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது நிச்சயமா இந்த படத்தை நானும் தியேட்டர்ல பார்க்கலாங்கிற ஒரு உணர்வை எனக்கு இந்த ட்ரெய்லர் கொண்டு வந்திருக்கு. அந்த வகையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இப்போ சவுண்ட் ட்ராக் முன்னாடிலாம் வந்து பிலிம் பக்கத்துல சவுண்ட் ட்ராக் ஓடிட்டு இருக்கோம். அது பக்கத்துல வந்து இன்னொரு ட்ராக் போட்டா டைரக்டரோட அழுகை கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா ஃப்ரேம்லயும் டைரக்டரோட அழுகையும் இன்னொரு பக்கத்துல போட்டா ப்ரொடியூசரோட கேட்டுட்டே இருக்கும். ஆனா அதையெல்லாம் நம்ம வந்து இந்த படத்தோட வெற்றி வரும்போது, என்னோட படமும் ரிலீஸ் ஆகும்போது இப்போ சிவா இருக்காரு, கேட்டா தெரியும் உங்களுக்கு, இந்த ஆபீஸ் உள்ளவே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆபீஸ் உள்ளவே வரக்கூடாது, அந்த ரோடுக்கே வராதப்பான்னு சொன்னாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு மறுநாள் வந்து என் வீட்டு வாசல்ல 3 கார் அவங்க கார் தான் நின்றுட்டு இருந்தது. என்னப்பா டைரக்டர் கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால இது வந்து ஒரு கணவன் மனைவி மாதிரி சண்டை தான். வெற்றி வரும்போது நம்மளுடைய எல்லா கவலைகளும் இதுவாயிடும். நாளைக்கு இந்த படம் வெற்றி ஆகும்போது இதே திருமலையும் அசோக் கிலோனும் தோல் மேல கை போட்டு போவாங்களா? நிச்சயமா நடக்கும். சினிமாவில் நடக்காதுங்கிறதுக்கு எதுவுமே இதுவும் இல்லை, எல்லாம் நடக்கும். ஆனா நடக்கிறதுக்கு எது காரணமா இருக்கும்னா
வெற்றி ஒண்ணுதான் காரணமா இருக்கும். இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் அடுத்த படம் வெற்றி அடையும் போது எல்லா கவலைகளையும் மறந்து திருமலையும் அசோக் செல்வனும் இணைந்து ஒரு திரைப்படத்தை நிச்சயமா தயாரிக்கலாம். ஏன்னா எனக்கு திருமலையை ரொம்ப நல்லா தெரியும். ஒரு இமோஷனல் ஒரு கை, எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு. அதுபோல நான் அசோக் செல்வனையும் ஒரு 2 தடவை சந்திச்சிருக்கேன். பேசும்போது ரொம்ப இனிமையா, ரொம்ப அன்பா, ரொம்ப நாகரிகமா, ரொம்ப பண்போட தான் பேசினாரு. ஒரு வகையில என்ன இதுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது. எதுவா இருந்தாலும் 1000 கஷ்டங்கள் இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் திருமலை சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் சேர்ந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணுங்கிறத ஒரு விதியா வச்சுக்கணும். ஏன்னா இந்த படம் ஒரு படம் வெற்றி அடைஞ்சா அதுல யாருக்கு முதல் லாபம்? யாருக்கு முதல் லாபம்னா அதுல நடிச்ச நடிகர் நடிகை 2 பேருக்கும் அவங்க தான் 80% ஆஃப் லாபத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க. லாபங்கிறது நான் மானிட்டரி வைஸா சொல்ல, அது ஃபேம் வைஸா அதன் மூலம் அடுத்த படத்துல கிடைக்க போற லாபம் வைஸா 80% அவங்க எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் ஒரு 10-15% டெக்னீஷியன் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பாலாஜி இந்த படம் ஓடிச்சுன்னா நாளைக்கு அவரோட லெவல் வேறவா இருக்கும். ஆனா இந்த படம் ஓடினாலும் திருமலையோட லெவல் அதே லெவல் தான் இருக்கும். தயாரிப்பாளரோட லெவல் அப்படியே தான் இருக்கும். அவர் இந்த கடன்கள் இருந்து விடுபடலாம். இப்ப மகேந்திர கொடுத்த பைனான்ஸும் சுதாகர் கொடுத்த பைனான்ஸ் இதெல்லாம் சரி பண்ணலாமே தவிர அடுத்து அவர் வெளியே வர்றதுக்கு கஷ்டம். அப்போ ஒரு 5% 10% தயாரிப்பாளர் தான் உயிரை கொடுத்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும், வெளியே வரணும்னு நினைக்கும் போது இதுல 90% மேல லாபம் அடைய போற நடிகர் நடிகையர் டெக்னீஷியன்ஸ் நிச்சயமா இந்த படத்தை ப்ரமோட் பண்ணணும். இன்னொரு விஷயம், இது பொது மேடையில சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைன்னா கூட இந்த பல விஷயங்களை இது போலீஸ்காரன் ஐயோ திருட்டு நடக்குதுன்னு ரோட்ல கத்தினா எப்படி தவறோ அது மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு ஈசி மெம்பரா இருக்கிற திருமலை இங்க பேசுறது தேவையில்லாத ஒண்ணு. அவரோட சங்கத்துல உட்காந்து இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இதெல்லாம் பண்ணணுமே நீங்க முதல்ல அங்கதான் பேசணும். அதனால இப்போ தயாரிப்பாளர் சங்கங்களோட செக்ரட்டரிகள் இங்க இருக்காங்க. நாங்க அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் அவங்க கிட்ட கொடுத்தோம். நாங்க என்னன்னா இப்ப கூட அது ஒரு புரிஞ்சுக்கல. ஒரு திரைப்படம் நான் என்ன ஒரு நண்பர், என் நண்பரோட நண்பர் அவர். நான் திரைப்படங்கள் வரும்போது கொஞ்சம் பழக்கமானாரு. அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் ஒரு நாள் எங்கிட்ட சார் ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும் சார். என்னன்னு கேட்டேன். ஒரு பெட்டி கடை வைக்க போறோம் சார். சரி ஓகே, அவர் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் தரேன்னு சொன்னேன். நான் நாளைக்கு வாங்கிக்கணும். இல்ல சார் நான் ஒரு 3 months கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அவரு சென்னையில ஒரு 20-30 இடங்கள்ல அலைஞ்சு எங்க கடை இருக்கு, எங்க கடை வச்சா நல்லா இருக்கும், எங்க வாடகை கிடைக்கும், அதுல கன்சியூமர் எங்க இருக்காங்க, இதெல்லாம் இப்போ ஒரு 3 மாசம் தெரிஞ்சுட்டு அப்புறமா வந்தாரு. அண்ணா இந்த இடத்துல கடை வைக்கலாம் இருக்கேன், வாடகை கொடுக்க போறேன், எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு என்கிட்ட பணம் வாங்கினாரு. நான் அது அவருக்கு இனமா தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் ஒரு 6-7 மாசத்துல அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ 50,000 ரூபாய் முதலீடு வச்சு எடுக்க போற ஒரு பெட்டி கடை வைக்க போற ஒரு நபர் ஒரு 3 மாசம் பிளான் பண்ணி எப்படி வச்சா பண்ணணும்னு பிளான் பண்ணி அது 6 மாசத்துல மொத்த அசலையும் கடனையும் கொண்டு திருப்பி கொடுக்க முடியுது. ஆனா எல்லாம் கோடீஸ்வரம் தான். இன்னைக்கு தயாரிப்பாளர் எல்லாம் கோடீஸ்வரம் தான். கோடீஸ்வரம்னா கோடிக்கு கம்மியா இன்னைக்கு எந்த திரைப்படமும் எடுக்க முடியறது இல்ல. அப்ப பல கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு திட்டமிடுதல் வேண்டும்? இதுதான் இது திட்டமிடுதல் தான் நம்ம தயாரிப்பாளருக்கும் இல்ல டெக்னீஷியன்ஸுக்கும் இல்லாத ஒன்னா இருக்கு. டெக்னீஷியன்ஸுக்கு இல்லைன்னா ஒன்னும் ஆக போறது இல்லை, அவங்க வெயிட் பண்ண போறாங்க. ஆனா தயாரிப்பாளர் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் அந்த பணத்துக்கு வட்டி கட்டிட்டே இருக்கணும். எந்த விடுமுறையும் இல்லாத ஒண்ணு இந்த வட்டி தான். எந்த விடுமுறையும் கிடையாது. கொரோனாவுக்கு கூட அதுக்கு வட்டி கிடையாது, செத்தாலும் வட்டி கிடையாது, வாழ்ந்தாலும் வட்டிக்கு லீவே கிடையாது. அப்போ அவங்க இதை பிளான் பண்ணிடணும். அப்போ நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு வழிமுறை சொன்னோம். ஐயா, உங்ககிட்ட தயாரிப்பாளர் வராங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணி யார் ஆர்டிஸ்ட், யார் டைரக்டர், எப்போ ஷெட்யூல் போறாங்க, ஷெட்யூல் டேட் வாங்கிட்டாங்களா, டைரக்டர் டேட் இருக்கா, ப்ரொடியூசர் ஆர்டிஸ்ட் டேட் இருக்கா, டெக்னீஷியன் டேட்ஸ் இருக்கா, இதெல்லாம் கன்ஃபார்மா எல்லாம் அக்ரிமெண்ட் வாங்கிங்க. ஏன்னா முன்னாடி திரைப்படங்களோட இது லட்சங்கள் இருந்தது, ஆயிரங்கள் இருந்தது. இன்னைக்கு கோடிகள் இருக்கும்போது நாணயம் கம்மியாயிடுச்சு. முன்னாடி ஒருத்தர் கூட பணம் வாங்கினா எஸ் நான் வாங்கினேன் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாமே எழுத்துலதான், எழுத்துல இருக்காது, வாயில தான் இருக்கும். ஆனா ஒரே ஒருத்தர் கூட நான் பணம் வாங்கலன்னு சொன்னதே இல்லை. நான் திரைப்படங்கள்ல டைரக்டர் இருக்கிற வரைக்கும், தயாரிப்பாளர் இருக்க வரைக்கும். ஆனா இப்ப எல்லாமே கோடிகள் ஆயிடுச்சு. நோன்னு சொன்னா பல கோடிகள் நம்ம சேவ் ஆகலாம். அப்போ அக்ரிமெண்ட் ரொம்ப மஸ்ட் சார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு தர ஒப்பந்தம், எல்லாருக்கும் உண்டான எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம்,
இதெல்லாம் சரி பண்ணிட்டு நீங்க இந்த படம் எல்லாம் சரியா இருக்கு, நீங்க இதை வந்து படப்பிடிப்பு போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு அனுமதி கொடுத்த பிறகு நாங்க படங்களுக்கு போறோம். ஏன்னா நாங்க ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கோம். திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஒரு அமைப்பா இருக்கு. எந்த ஒரு உறுப்பினரையும் எங்களால அழைச்சி அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண முடியும், அவங்க தவறு செய்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு அனுமதியை ஒரு வழியை அவங்களுக்கு கொடுத்தோம். அவங்க கடிதம் அனுப்புறாங்க. இப்போ வந்து சிவா அனுப்புறாரு, ராதாகிருஷ்ணன் அனுப்புறாரு. ஆனா உடனே இன்னைக்கு திருமலை வராரு, வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு, இன்னைக்கு வந்து சார் எனக்கு லெட்டர் வேணும் சார், நீங்க லெட்டர் கொடுத்தாதான் ஷூட்டிங் வருவாங்க சார். எந்த விதமான சரிபார்ப்பும் இல்லாம திருமலை வருத்தப்படுவாரே. திருமலை அன்னைக்கு வருத்தப்பட்டா பரவாயில்ல, இன்னைக்கு வருத்தப்படக்கூடாது. இன்னைக்கு திருமலை வருத்தப்படக்கூடாது. அப்ப நீங்க அவரை உட்கார வச்சு எல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் இருக்கா. ஒரு இயக்குனர் 30 லட்சத்துல படம் பண்ணதோ, அண்ணன் படவா கோபி இருக்கார் இல்லையா, 30 லட்சத்துல படம் பண்ணன்னு சொல்லிதான் அவரை கொண்டு வந்தாங்க. அந்த படம் முடியறதுக்கு 3 கோடி ஆகும்னு ஆரம்பிச்ச பிறகு தெரியுது. அதாவது ஒரு 6 மாசத்துல நல்ல வேலையா அவர் அதுல இருந்து வெளியே வந்துட்டார். அதுல ஏதோ போட்ட வரைக்கும் லாபம் அப்படிங்கிற அவர் வந்துட்டதால அவர் வந்து இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றார். அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்ல. அப்ப அந்த திட்டமிடுதல் இருந்தா குறைச்சபட்சம் அந்த 4 கோடி இருக்கா, 4 கோடி உங்களால பைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா, பண்ணிட்டீங்களா? ஏன்னா இன்னைக்கு ஒரு பைசா கூட யாரும் கடன் கொடுக்க தயாரா இல்லை. இப்படி மகேந்திர சிங் எப்படி கொடுக்குறாரு எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து சிறிய படங்களுக்கு ஒரு பைசா கடன் கொடுக்க யாரும் தயாரா இல்லை. அப்ப அந்த பைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, காஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் ரெடியா இருக்கு. இந்த டேட்ல ஏன் ஷூட்டிங் நடக்கல? இப்போ உங்ககிட்ட ஒரு செக் ஒரு டைம் கொடுத்துட்டு 6 மாசத்துல படம் முடிக்கிறோம்னா 30 நாள் உங்க ஷூட்டிங் இருக்குன்னா ஏன் 30 நாள் ஷூட்டிங் நடக்கல? டைரக்டர் சரியில்லையா, இல்ல ஆர்டிஸ்ட் வரலையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணக்கூடிய அதிகாரமும் அமைப்பு முறையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த மேடைகள் இருக்காது. தயவு செய்து தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த வழியை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா 100% நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்களை மீறி இங்க படம் நடக்காது. இந்த உத்தரவாதத்தை நான் அந்த மேடையிலும் கொடுக்குறேன், அங்கேயும் கொடுப்பேன், எப்பவும் கொடுப்பேன். ஆனா நீங்க அவங்கள பகைச்ச கூடாதுன்னு நினைக்கிறீங்க. தயாரிப்பாளர்கிட்ட இதெல்லாம் கேட்டா எப்படி? ஏன் ஒரு அமைப்பு நாங்க கேட்கிறோம். நாங்க ஒரு டெக்னீஷியன் ஷூட்டிங் என்ன எல்லாத்தையும் இன்னைக்கு 23 படத்தோட சங்கங்களோட ஷூட்டிங் எங்கிறது எனக்கு தெரியும். உட்கார்ந்த இடத்துல என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு 60 ஷூட்டிங் நடக்குதுன்னா யார் யார் ஷூட்டிங்ல இருக்காங்க, எங்கெங்க ஷூட்டிங் நடக்குது என்னால சொல்ல முடியும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதை வந்து ஸ்கீம் பண்ணி ஃபார்ம் பண்ணி கொண்டு சேர்த்துட்டோம். அது போல உங்களுக்கு பணம் வாங்குற சம்பளம் வாங்குற எங்களாலேயே இதெல்லாம் சொல்ல முடியும்னா பணம் கொடுக்கிற உங்களால ஏன் அதை சொல்ல முடியாது? உங்களால ஏன் யுனைட்டா இருக்க முடியாது? பணம் வாங்குற வந்து சிண்டிகேட் பண்ணும்போது பணம் கொடுக்கிற நீங்க ஏன் சிண்டிகேட் பண்ண முடியாது? நீங்க ஒரு சிண்டிகேட் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை இது பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சினிமா 60% நிச்சயமாக மாறுபடும். ஒரு வருமானம் வருகின்ற இன்னைக்கு வந்து திரைப்படங்கள் 100% வருமானம் வரதுக்கு உண்டான வழி இருக்கு. ஆனா வருமானம் வர வழியெல்லாம் அடைச்சிட்டு கடன் வர வழி மட்டும் தான் தயாரிப்பாளர் இருக்கு. வருமானம் வருதுன்னா அது வேற யாருக்கோ போயிடுது. அந்த சேனல்ல வேற இடத்துக்கு போயிடுது. கியூபா அது வேற இடம், அவுடோனிட்டா வேற இடம், மேக் மை ட்ரிப்பா வேற இடம். இன்னைக்கு 30 லட்சம் டிக்கெட் இதுவாகுதுன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபாய்னா 3 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வருமானம். படம் ஓடுதோ லாபமோ நஷ்டமோ 3 கோடி ரூபாய் ஒருத்தர் வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த வருமானம் யாருக்கு போகுதுன்னா யாருக்கும் போகுது. இன்னைக்கு வந்து 1000 சினிமா தேட்டர்ல வந்து 4 ஷோ போயிட்டே இருக்கு, 4000 ஷோ நடந்துட்டே இருக்குன்னா இதுக்கான கியூப் சார்ஜும் கட்டிட்டே இருக்கும். இது வருமானம், இதுல நஷ்டமே இல்ல. இது திரைப்படத்துறையில் இருக்கு. யாருக்கா தயாரிப்பாளருக்கு யாருக்கா வருதானா வருமானம் வர்றதே கிடையாது. அப்போ வருமானம் வருகின்ற வழிகளை இன்னைக்கு வந்து 8 கோடி பேர்ல 6 கோடி பேர் நம்ம திரைப்படங்களை ஏதோ ஒரு பிட்ட பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஸ்டில்ல பார்த்தா கூட அதுக்கு பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நான் போட்ட மியூசிக், என் படத்தோட மியூசிக் நான் ஸ்டேஜ்ல பாடுறதுக்கு நான் திருப்பி பணம் கொடுக்க வேண்டிய இருக்கு. 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்க என்னோட பாட்டை நான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல போனோம்னா அவனுக்கு 3 லட்சம் ரூபாய் ஒரு பாட்டுக்கு ஒரு தடவைக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவலம் இன்னைக்கு இருக்கு. அப்ப என்னோட படம் வருமானம், என்னோட திரைப்படம் பல பேருக்கு பல வழிகள்ல வருமானத்தை கொட்டி கூச்சிட்டே இருக்கு. ஆனா படையெடுத்த தயாரிப்பாளருக்கு அந்த வருமானம் வருவதில்லை. எப்படி வந்து விவசாயிக்கு அவனோட உழைச்ச நெல் இதுக்கு வந்து உழைப்புக்கு நெல்லுக்கு வந்து தக்காளிக்கு வருமானம் வரது இல்லையோ, அது போல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய போட்ட முதலீடுக்கு வருமானம் வருவதே இல்லை. அதை நீங்க ஒழுங்கு பண்ணீங்கன்னா நிச்சயமா லாபம் வந்துட்டே இருக்கு. லாபம் தயாரிப்பாளர் தவிர மொத்தம் வருது. வருகின்ற லாப நஷ்டத்துக்கு மட்டும் நீங்க தயாராயிருங்க. கடனுக்கு மட்டும் நீங்க வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, கடனுக்கு மட்டும் வீட்டை விட்டுட்டீங்க. ஆனா வருமானத்தை எல்லாம் வேற யாரோ சாப்பிட்டு இருக்காங்க. நிச்சயமா இன்னைக்கு திரைப்படத்துறையில போற்றப்படக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான். இந்த கஷ்டமான காரியத்திலும் இன்னைக்கு 60 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. யாரோ ஒருத்தன் திரைப்படத்தை நேசிக்கிறான், அவன் படம் எடுக்க வர்றான், அவங்களை நீங்க சீரமைச்சு வழி நடத்தினீங்கன்னா இந்த திரைப்படத்துறை மிக நன்றாக இருக்கும். இந்த திரைப்படத்துறை இந்த மேடையில சொல்றதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருங்க.
ஏன்னா அது வந்து திருமலை சொன்னதுக்காக சொல்றேன். நிச்சயமா நீங்க ஒரு ரூல் போடலாம். இவங்க இன்னைக்கு இந்த படங்கள்ல இந்த ப்ரொமோஷன்ஸ், நான் இந்த படத்துக்காக சொல்லல, ஏன்னா அது அசோக் நீங்க தப்பா நினைச்ச கூடாது, அது என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது. எந்த திரைப்படமோ அந்த திரைப்படத்துக்கு உண்டான ஒத்துழைப்போ ப்ரொமோஷன்ஸுக்கோ வராதவர்கள் கூட நீங்க எங்கேயோ போய் படம் எடுத்துங்க, நாங்க உங்களை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களை, அவங்க படமே நடக்காது. அவங்க எல்லாம் ரோட்ல வர வேண்டியதுதான், அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அந்த இது உங்ககிட்ட இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னா இதை இணைந்து சொல்லக்கூடிய பலம் உங்களுக்கு இல்ல. தனிப்பட்ட முறையில நீங்க புலம்பிக்கலாமே தவிர இணைந்து தயாரிப்பாளர்கள் குரலாய் ஒரே குரலாய் ஒலித்தால் தமிழ் சினிமா உருப்படும். அது நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்பதை இந்த மேடையில் உறுதியாக சொல்லி, இந்த மேடை சிறிய தயாரிப்புகளை வாழ வைக்கக்கூடிய மேடையாக இருக்கும். ஏன்னா சின்ன படங்கள் தான் நான்லாம் இன்னைக்கு வந்தோம். சின்னமா ஒரு சின்ன படம் எடுத்தோம், ஒரு 10 நிமிஷம் படம் எடுத்தோம். அது இப்ராஹிம் ரசான் காட்டும், சிவா காட்டும், விஜயகாந்த் சார் காமிச்சோம். அந்த படங்கள் தான், அது மூலமா தான் இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு வரோம். நான் செம்பருத்தி திரைப்படம் எடுக்கும்போது கூட 90 லட்சம் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வந்து 1.5 கோடி எனக்கு லாபம் வந்தது. லாபம்னா மொத்தமா வந்து ஒரு 50-60 லட்சம் ப்ராஃபிட் வந்து. அப்போ எங்களோட பட்ஜெட்டுக்குள்ள எங்களோட கைக்குள்ளேயே சினிமா இருந்தது. இன்னைக்கு நம்ம கைக்குள்ள சினிமா இருக்கான்னா நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். நம்ம கையில சின்ன சினிமாவும் இல்லை, பெரிய சினிமாவும் இல்லை. இன்னைக்கு திடீர்னு வந்து நம்ம வந்து பலூன் ஊதுறோம். பலூன் ஊதுனோடனே அது வந்து விரிவடையுது. விரிவடைஞ்சோன்னா இதுதான் மொத்த உலகம் நினைச்சுக்கிறோம். ஒரு தோல்விங்கிற ஒரு படம், ஒரு படம் மிகப்பெரிய படம், ஒரு 125 கோடி வந்து ஓடிடி வாங்குறான், அது புஷ்ன்னு ஆகுது. அந்த பலூன்ல ஒரு ஓட்டை போட்டா வெடிச்சு போற மாதிரி புஷ்ன்னு ஆன உடனே ஓடிடி படத்தை வாங்க நிறுத்துறான். படங்கள் ஓட ஆரம்பிச்ச உடனே கொரோனா பீரியட்ல ஓடிடி எல்லாம் மிகப்பெரிய மார்க்கெட் வந்தோடனே நம்ம கிட்ட இந்த 50 கோடி 100 கோடி இந்த படங்கள் வந்து 100 கோடி 200 கோடி படம் வாங்கின உடனே யாருக்கான எந்த விதத்துல நம்மளுடைய பட்ஜெட் அதுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுங்கிறத நீங்க தான் யோசிக்கணும். அப்போ 100 கோடி படம் 300 கோடிக்கு வியாபாரம் ஆகும்போது நீங்க 300 கோடிக்கு பண்ணீங்க. இப்போ ஓடிடி வாங்குறது இல்ல, சேட்டலைட் வாங்குறது இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? ஓடிடிக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும். அப்பதான் வந்து திரைப்படங்களை உருவாக்க முடியும். அப்படி இருந்தாதான் இன்னைக்கு திரைப்படங்களை நாங்க ஷூட்டிங்கே போக முடியும். இன்னைக்கு நீங்க என்ன வேணா நினைச்சீங்க, 6 மணிக்கு மேல அந்த ப்ரொடியூசர் விட்ட சம்பளம் வாங்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கண்ணீர் விட்டுதான் அந்த தயாரிப்பாளர்கிட்ட பணம் வாங்க வேண்டியது. அவங்களால கொடுக்க முடியல, எங்களால வாங்க முடியல. இந்த சிரமமான ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருந்தாதான் தொழிலாளர்கள் நல்லா இருக்க முடியும். அப்ப தயாரிப்பு துறை நல்லா இருந்தாதான் இன்னைக்கு எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அப்ப நான் பேசுவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணுமோ, இல்ல டெக்னீஷியன் நல்லா இருக்கணுமோ, ஆர்டிஸ்ட் நல்லா இருக்கணுங்கிற எந்த இதுவும் இல்லை. இந்த தமிழ் சினிமாங்கிற ஒரு வீடு அழகா இருந்தா இங்க எல்லாரும் நடிகர்களும் இந்த வீட்டுல குடியிருக்கலாம், தயாரிப்பாளரும் இந்த வீட்டுல குடியிருக்கலாம், தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் வீட்டுல குடியிருக்கலாம். அந்த வீடே இடிஞ்சு போச்சுன்னா எல்லாரும் ரோடுக்கு வர வேண்டியதுதான். அதனால தயவு செய்து நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் தென்னிந்திய சம்மேளனம் ஒத்துழைக்கும் என்று கூறி திருமலைக்கும் அதனுடைய டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்ரீம் கோர்ட் பாஸ்கர் அவர்களை மேடை கழிக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு ஒரு டென்ஷன்லயே இருந்தது. இந்த வெள்ளிக்கிழமை நல்லா வந்திருக்கு. ராயன் ஒரு வியாபார ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இன்று தமிழ் சினிமாவுக்கு. இங்கிருந்து அனைவர் சார்பாகவும் இந்த டீம் ராயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுபோக வார வாரம் நிறைய படங்கள் ஜெயிச்சுட்டே வந்தா இன்னைக்கு பேசுற இந்த டிப்ரெஸ்ட் டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிடும். நிறைய வெற்றிகள் வரணும், அது மட்டும்தான் நோக்கம். அந்த வகையில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் வியாபார ரீதியாக வெற்றி படமாக அமையணுன்றது என்னுடைய வேண்டுதல், வாழ்த்துக்கள். இந்த விழாவினுடைய முக்கியமாக இங்கே வந்து அத்தனை பேருமே வந்த ஒரே காரணம் திருமலை என்ற ஒரே காரணம். தம்பி திருமலை வந்து ஒரு அற்புதமான சினிமாவின் காதலன். அவனுக்கு தொழில் சினிமா தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல போராளி. ரொம்ப பேஷனேட்டாக சினிமாவை ரொம்ப லவ் பண்ணி சினிமான்னு லெஃப்ட் ரைட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள். அவருக்கு வந்து இன்னைக்கு திருமலை வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிற சிக்கல்களை கலைந்து அதை வெளியே கொண்டு வர்ற முயற்சிக்கு நிச்சயமாக எங்களுடைய எல்லாருடைய ஆதரவுக்கும் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறைய சின்ன படங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சிப்பாங்க. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நகர் அவர்களுக்கு மற்ற வெண்டேர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் பாலாஜி அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய நல்ல படம்லாம் இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு.
அவர் வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய இயக்குனர் வருவதற்குடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குறிப்பிடக்கூடிய அற்புதமான மெலோடிகளை தரக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி நிவாஸ், அவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய வரவேற்பை தர வேண்டும், இந்த பாடல்கள் வெற்றியடைய வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி வந்து இந்த ஒரு இக்கட்டான சினிமா சூழ்நிலையில் இது போன்ற சிறிய படங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிற திருமலைக்கும் அந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். சில இயக்குநர்களின் ஒரு படம் போதும் இந்த உலகையே பேச வைக்கும். அத்தனை விருதுகளும் அள்ளி குவித்த ஆரண்ய காண்டம் படம், ஆணை பெண்ணாக்கி பார்த்து அழகு பார்த்த சூப்பர் டீலக்ஸ் தொடரும் வெற்றி படங்கள், தீயாய் எழுந்து திசைகள் பல கடந்து மீண்டும் மீண்டும் வெற்றி கதைகள் கொடுக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் தியாகராஜா குமாரராஜா அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி நிறைய பேர் காரசாரமா பேசிட்டு போனதுனால நான் உப்புசப் இல்லாம ஒரு வாழ்த்துக்கள் வேண்டி தெரிவிச்சுக்கிறது தான் இருக்கேன். பாலாஜி ரொம்ப ரொம்ப நாளா பழக்கமான நண்பர். இப்ப சமீப காலமா ரொம்ப நெருக்கமா பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரு நண்பர். நிறைய சிரமங்களுக்கு நடுவிலையும் போராட்டங்களுக்கு நடுவிலையும் அவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். நம்ம தமிழ் சினிமால பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் பண்ண ஆரம்பிச்சுதான் பெரிய இயக்குனர்கள் ஆயிருக்காங்க. ஏன்னா அது மாதிரி இவரும் ஒரு சின்ன படத்துல ஸ்டார்ட் பண்றாரு. மிகப்பெரிய இயக்குனராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் நிவாஸ் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த அசோக் செல்வன், பாலாஜி தரணிதரன், விஜயவரதராஜன், படவ கோபி இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், டிஸ்டிங்கிஷ்ட் கெஸ்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ், எல்லோருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் லைட் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம வந்து நான் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து யூ கம் அக்ராஸ் தெம், யூ ஃபைண்ட் தெம் வெரி சென்சிபிள். அட் த சேம் டைம் அவங்களோட உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில இயக்குனர்கள் நான் சந்திச்சு எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு இயக்குனர்னா பாலாஜி சார் தான் நான் சொல்ல முடியும். அவருடைய சென்சிபிலிட்டிஸும் அவருடைய தாட் ப்ராசஸும் நான் ரொம்ப நிறைய விஷயங்களை ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவரோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு ஒரு பிரதர் அவர், ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி எப்பவுமே. ஸோ இந்த ஃபிலிம் வந்து நல்லா வந்திருக்கு, பாடல்களும் நல்லா வந்திருக்கு. ஏன்னால் வந்து இதுக்கு நாங்கள் நிறையா சாரும் நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறையா உழைச்சிருக்கோம். ஈவன் தோ நிறைய விஷயங்களுக்கு தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதும் இந்த ஃபிலிமில் ஒரு சோல் இருக்குன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் தான் எப்போவுமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ சார் பற்றி சொல்லணும்னால் அவரோட போராட்டங்களை நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அவர் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணியிருக்காருன்றது ஐ ஹவ் சீன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். ஸோ ஐ திங்க் சாரோட பொட்டென்ஷியல் அண்ட் அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார்ன்றதை நான் நிறைய நம்புகிறேன். என்னோட மை ப்ரேயர்ஸ் அண்ட் மை விஷஸ் டு சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ். இந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது சுதாகர் சார். அவர் மூலமாக தான் இந்த படம் வந்து பாலாஜி சார் கிட்ட இருந்து ஒரு விஷயமா ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் நடந்து நிறைய விஷயங்களை தாண்டி அப்புறம் வந்து ஒருத்தர் மூலமாக இந்த படம் வரணும்னு இருக்கிறதுனா திருமலை சார் தான். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எடுத்த முயற்சிகளாகட்டும் நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். ஏன்னா சின்ஸ் 2018 ஒவ்வொரு வருஷமாக வரும் இந்த விஷயம். ஒரு வருஷமாக வருவாங்க, இப்போ பண்ணிடலாம், அப்புறம் சம்டைம்ஸ் நின்றுடும், திருப்பி வந்துடும். ஸோ அதன் இந்த வெயிட்டிங் ப்ராசஸ் ஆகட்டும் அவங்க கோத்ரூ பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஃபைனலி இப்போ ஒரு குட் ஸ்பேஸ்க்கு இப்போ அந்த ஃபிலிம் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் என்னால் வந்து
கண்டிப்பாக பாலாஜி சார் ஒரு முழு முயற்சியும் அவருடைய சம்டைம்ஸ் இஸ் வெரி அடமெண்ட். ஸோ ஐ திங்க் அதுதான் அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ்ன்றதை நான் பார்க்குறேன். எவ்வளவோ நிறைய நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அடிப்போம், அப்பப்போ அடிச்சுப்போம், திருப்பி பேசிப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஃபிலிம் வந்து இப்போ வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐம் வெரி வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் I really thank my technicians, my singers, my sound engineers, my whole team, and producers, Ashok, my friend, Avantika, and everybody. This film has come out very well. நான் பார்த்துருக்கேன், நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் நிறைய சீன்ஸ். ஐ திங்க் சரியான நேரத்தில் இந்த ஃபிலிம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் டெஸ்டினின்றதை நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ எல்லோருக்கும் நன்றி, வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. டு ஆல் த கெஸ்ட், பாலாஜி தன்விதன் சார், குமாரராஜு சார், everybody, to producers, Balava Gopi sir, thank you so much for the I very feeling grateful to be standing here. Thank you so much. நன்றி. Thank you நிவாஸ். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான். ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னோ பெரிய புதுமையோ அப்படி கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும். அது நம்ம யோசிக்கும் போதும் எழுதும் போதும் எடுக்கும் போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த படம். என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும்போதும் அது இருக்கு. பட் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பங்களும் திகிலூட்டும் சம்பவங்களுமா இருந்தது. பட் இது முடிஞ்சு இப்போ இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது இல்லாமல் நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து என்னோட தயாரிப்பாளர் சுதாகரன்ல ஆரம்பிச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், அது ஒரு பெரிய பட்டியல். அது சொல்றதுக்கு நிறையா இருக்கு. பட் நிறையா பேசியிருக்காங்க, இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிவாஸ் சொன்ன மாதிரி தான், நானும் வந்து நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கா. அவர் ஒரு தம்பி, அது வந்து என்னன்னா அது சேட்டை பண்ற தம்பி. அது சில பேர் நல்லா புத்திசாலியா இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, உட்காந்து படிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவரும் அப்படித்தான். எனக்கு எப்பவுமே இந்த ஸ்பாட்ல ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோட ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போறோம், நம்ம எங்கேயோ ஒரு உட்காந்து யோசிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியா யோசிச்சிருப்போம். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில கவனம் வச்சு, அது ஃபோக்கஸ் புல்லில் இருந்து ட்ராலி தள்ளுறவங்கல இருந்து அந்த மூச்சு பிடிச்சி அந்த 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த இடத்த பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சோம், அது அவ்வளோ பேர் வேலை பார்க்கறது என்னன்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. முழுக்க அந்த சினிமா மேல இருக்கிற அவங்களோட பேஷன் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம். அப்படி இந்த கேமராமேன்லாம் வந்து பார்த்தா ஒரு ஷாட் எடுத்துட்டு நம்ம பரபரப்பா போயிட்டு இருப்போம். ப்ளீஸ் ஒரே ஷாட் அப்படி லென்ஸ் மாத்தி அப்படி எடுத்துடுறேன் பாரு. ஏன் கெஞ்சுற, நீ நம்ம படத்துக்கு தானே எடுக்கிற, ஆனா பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்லை, அந்த டீம்ல ஒர்க் பண்ற எல்லாருமே அந்த ஒரு ஸ்கிரீன்ல எல்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து கிருன்னு அடிச்சிட்டு இருக்காரு அந்த காத்துல, ஸ்கிரீன் எட்ஜ் ஃப்ரேம் எட்ஜில் ஆடணும்ட்டு. அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போய் அந்த ஸ்கிரீனை விலைக்கு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தோன்னே அப்படி பார்த்தாப்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சரி அப்படின்னாப்ல. அவர் வந்து என்னன்னா அவரு வீட்டுல சாப்பிட்டுட்டு தட்டை கழுவாரான்னு தெரியாது. ஆனா இந்த வேலையை அவர் பண்றாருன்னா அவர் கேமராமேன் இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்ல என்ன அப்படி கிடையாது, அவருக்கு சினிமா மேல இருக்கிற ஆர்வம். அப்படி அந்த தொழில வேலை பார்க்கறவங்க மொத்தமா வேலை பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல, அதை நான் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது மொத்த டீம் கூடயும் நான் ஃபீல் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆலன் எடிட்டர், ஆலன், ஜெய் ஆர்ட் டைரக்டர், எல்லா பேருமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் ஆக்சுவலா இது எமக்கு தொழில் ரொமான்ஸ், அவர் எமக்கு தொழில் போர் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதனால வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் அது போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில எடுத்துட்டு வர்றாரு. உங்க பாக்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூட்ல இருக்கும்னு நம்புறேன். அப்புறம் திரைத்துறையில இருக்க பெரிய பெரிய ஆட்கள் அவங்க இந்த மேடையில் இருக்கிறது என்னோட படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ செல்வமணி சாரா இருக்கட்டும், சிவா சாரா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு அலெக்சாண்டர் அவர் ப்ரொடியூசர்லாம் வந்து அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனுவனா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணேன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா நான் இப்பவும் ஒரு சாதாரண ரசிகன் தான், நான் இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான். பட் என்னன்னா நமக்கு நானே இப்போ ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குறவங்க சந்தோஷத்துல தான் உட்காந்துருந்தது. என்னோட படம் கூட இல்லை, நமக்கு எப்பவுமே அந்த ஒரு படம் பார்க்குறவங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல,
அது வந்து அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்திருக்கிறோம். எல்லாரும் அப்படி சொல்றது, இவங்க எல்லாம் வந்திருக்கிறது, என்ன வாழ்த்துனது, ரொம்ப ஜெனுவனா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா என்னோட நண்பர்கள் பாலாஜி தரணிதரன், செல்லா, குமார் ராஜா, அவங்களுக்குலாம் நான் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ஒரு வகையில் ஆசான்கள். உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிறேன். நான் வந்து நிறைய படம் பார்த்து புக்கு படிச்சு அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்ப பாலாஜி கூட நான் ஒரு படம் பார்க்கறேன்னா, அந்த பாலாஜி படம் பார்க்கும்போது அது அவரோட பார்வையில சில விஷயங்கள் சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங்கா இருக்கும். குமார் ராஜாவும் அப்படிதான். குமார் ராஜாலாம் வந்து அவர் கூட நான் குமார் ராஜா, செல்லா, பாலாஜி 3 பேருக்குள்ள ஒற்றுமை என்னன்னா, இவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா வீட்டுல நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பேன். அப்படி ஒரு பயங்கரமான கமெண்ட் சொல்லுவாங்க. ரொம்ப ஹியூமர் சென்ஸ், சினிமா மேல இருக்க பேஷன், அவங்களோட இருக்கும்போது என்னன்னா நமக்கு பத்தலைன்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் இந்த பிரேம்குமார் 96 டைரக்டர், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணார். என்னன்னா இன்னொன்னு, நம்ம எல்லா லைஃப்ல ஜென்ரலாவே நட்புங்கிறது ஒரு முக்கியமான பங்கா இருந்தா கூட சினிமா துறையில வந்து அதோட இது வந்து நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். என்னன்னா இப்போ பிரேம் வந்து இதை கூப்பிட்டு போய் நீங்க படம் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசர் ஜாயின் பண்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது இருக்கு. அப்ப இங்கேயும் பவர் யாருக்கு? உங்களுக்கு தான் ப்ரமோஷன். நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொண்டார்க்கும் உய்யோண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான். இன்னைக்கு நல்லா இருக்கலாம். ஒரு வாழை மரம், ஒரு தேக்கு மரம், ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது. வாழை மரம் தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி, நீ ரொம்ப ஷார்ட்டா இருக்க, நீ விலை கம்மி, நான் தான் உயரமா வளர்றேன், என்னுடைய மதிப்பு அதிகம், நான் பணக்காரன் வீட்டிலெல்லாம் வீடுகளில் நிறைச்சி அழகுபடுத்துறேன் அப்படின்னுச்சு. வாழை மரம் சொல்லிச்சு, நீ வெட்டின பிறகுதான் நீ அழகு. உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்யறானோ என்ன பண்றானோ, பொருள் அழகே பொருள். ஆனா வாழை மரம் வாழுகிற காலத்திலேயே, வளருகிற காலத்திலேயே வாழை காயாக, வாழைப்பழமாக, வாழை இலையாக, தண்டாக, நாராக, அத்தனை பொருளையும் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அது காலம் முடியும் போது 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும். இந்த மக்களுக்காக 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு அது அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க, கல்யாண வீடு அலங்கரிக்க. அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீ வளர்ந்துபட்டு யாருக்கும் உபயோகமா இருந்து புரோஜனில் மனிதனே கிடையாது. ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.